ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டா தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு அசார் எப்படி செட் பண்ணுறது தான் காமிக்க போகிறோம், எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். விபத்தை தடுக்கும். ஓகேங்களா? விபத்தை தடுக்கணும்னா நீங்கள் லாங்கில் போகும்போது ஒரு இருட்டான நேரத்துலையோ லாங்கில் போகும்போது வண்டி ஒரு பிரேக் டவுன் ஆச்சோ, இல்லைனா திடீர்னு ஃபோன் கால் வருதோ, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வண்டி ஓரம் கட்டி நிற்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த அசாரை நீங்கள் ஆன் பண்ணாவே 4 இண்டிகேட்டர் நல்லா பக்கா ஒர்க் ஆகும். இதெல்லாம் ரொம்ப பேட்டரிலாம் டவுன் ஆகுது. ஓகேங்களா? அதனால் அசார் ஒர்க் ஆகும். லாங்கில் இருக்கும்போது ஒரு வண்டி நிற்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க நிறைய பேர். அதனால் இது கொஞ்சம் சேஃபானது தான். இது வந்து எல்லா வண்டிக்கும் ஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பெரிய வண்டி சின்ன வண்டி அப்படின்னு கிடையாது, எல்லா வண்டிக்கும் ஃபிட் பண்ணலாம், ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். இதோட விலையே ரொம்ப ரேட்டு கம்மி தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் தான். இந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நம்ம அசார் எப்படி செட் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். இப்போ வர நியூ மாடல் எல்லாமே இந்த அசார் சுவிட்ச் இருக்கும். இந்த அசார் சுவிட்சுன்றது 4 இண்டிகேட்டருமே ஒன்றாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ புது மாடல் இருக்கிறதால பழைய வண்டி மாடலுக்குலாம் செட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வண்டியில் ஈஸியாக செட் பண்ணலாம். இப்போ இந்த வண்டி நம்ம செட் பண்ண போகிறோம். இதை எவ்வளோ சிம்பிளாக செட் பண்ண தான் வாங்கி போகிறேன். இப்போ நீ ஆன்லைனில் பார்த்தாவே இது ரேட்டே கம்மி தான். ஒரு 250 ரூபா 300 ரூபா தான் இருக்கும். இவ்வளோ பீஸாக இருக்கும். இப்போ வர அசார் ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு 4 இண்டிகேட்டர் பல்போடு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? எல்இடி பல்போடு. இப்போ நம்ம தனியாக வாங்கியிருக்கோம். இது ரேட்டு 250 ரூபா தான். இது எப்படி நம்ம ஈஸியாக நம்ம செட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து லாங்கில் எதனா போகும்போது நல்லா இருட்டாக இருக்கும்போது வண்டி எதனா பிரேக் டவுன் ஆகிடுச்சோ, இல்லை நம்ம ஓரமாக நின்று ஃபோன் பேசுகிறோமோ, இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணால் 4 இண்டிகேட்டர் எரியும் போது ஓகே ஒரு வண்டி இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இது சிம்பிளாக உங்களுக்கு விபத்தை தடுக்கும். ஓகேங்களா? இது சிம்பிளாக சொல்ல போனால் இது எப்படி நம்ம ஈஸியாக செட் பண்ணுறது, உங்கள் வண்டியில் எப்படி ஈஸியாக செட் பண்ணுறது தான் அப்புறம். இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். இந்த ஒயரிங் வந்து ஈஸியாக பாருங்கள், நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டூமில் பிச்சு வச்சுருக்கோம். இப்போ எல்லா வண்டிக்கும் நம்ம டூமை பிச்சாவே எந்த ஒயரிங்கில் கொடுக்கணும் தான் ஈஸியாக காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த லைன் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் அப்படியே கொடுத்துக்கணும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே வந்துடும். ஓகேவா? இதில் வந்து ஒரிஜினல் ஒயரை நம்ம கட் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் ஒயரை வந்து எதுவுமே கட் பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே சிம்பிளாக தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா புது வண்டிலாம் ஒயரிங் கட் பண்ணுறதோ அப்படி பண்ணிங்கனாவே கண்டிப்பாக இந்த வாரண்டிலாம் க்ளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒயரும் கட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டூம் லைன் இருக்குல்ல, இந்த டூம் லைனில் வர இந்த லைனை ஒரு சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க. இதில் இண்டிகேட்டர் வந்து இண்டிகேட்டர் லைனில் தான் கொடுக்கணும் இது. ஓகேங்களா? ஏன்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, இண்டிகேட்டர் லைன் தான் கொடுக்கணும். இண்டிகேட்டர் மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த 2 எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை கொடுக்கணும். இதில் சிம்பிளாக பார்த்துங்க. இண்டிகேட்டர் மெயின் எர்த்தில் கொடுக்கக்கூடாது, மெயினில் கொடுக்கணும். இது லெஃப்ட்டு ரைட்டு இருக்குல்ல, அதில் கொடுக்கணும். ஓகேவா? இதில் ஒன்று, இதில் இன்னொரு எல்லோ லைன் வரும். இது எல்லா சுவிட்சும் ஒரே இதாக இருக்கும், அதனால் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? செல்ஃப் மாடல் எல்லா மாடலையும் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணலாம். இது ஓகே. 2 இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே நம்ம மெயின் லைனை கொடுத்துருவோம். அந்த அசாரில் இருந்தது. இப்போ இன்னொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக்கு. ஒரு பிளாக் ஒன்று வரும். இந்த பிளாக் வந்து இண்டிகேட்டர் எர்த்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எர்த்தில் ஒன்று கொடுத்துடணும். ஓகேங்களா? இந்த எர்த்த லைனில் எர்த்து எப்பவுமே க்ரீனு, பஜாஜ்லாம் பார்த்தா பிளாக் வரும். ஓகேவா? அதனால் இதில் கொடுத்துடணும். ஓகே. இண்டிகேட்டர் எர்த்தில் நம்ம கொடுத்துருவோம். இப்போ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஓகேவா? இண்டிகேட்டர் எர்த்தில் கரெக்டாக கொடுக்கணும். எர்த்த லைனில் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக புரிஞ்சுதா? இப்போது இந்த 2 லைன் இருக்கும், அதான் இதான் 4வது லைன். ஓகேங்களா? இதான் கடைசியை. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒன்று சுவிட்ச் ஒன்று ரெடி பண்ணுமே, இந்த அசார் சுவிட்ச் மாதிரி. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு இதில் கொடுக்கணும். இப்போ நான் எந்த ஒயரும் கட் பண்ணல. ஓகேங்களா? அதில் சாக்கெட் லெவல் தான். கையோடு என்ன பண்ணால் டேப் வச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா எடுத்து பாடியில் படிச்சுனாவே கண்டிப்பாக பீஸ் போயினே இருக்கும். அதனால் டேப் அடிக்கிறது முக்கியமானது. கண்டிப்பாக டேப் பண்ணுறோங்க. நிறைய சேனலில் காமிச்சிருப்பாங்க, நம்ம சேனல் கொஞ்சம் சிம்பிளாகவே காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகேவா? இந்த லைன் இப்போ இந்த ஒரு லைன் வருதுல்ல, இந்த லைனை நம்ம கீ செட்டில் கொடுக்கணும். கீ செட்டில்ன்றது நார்மலாக வந்து இந்த ரெட்டு இந்த பிளாக்கில் கொடுக்கணும். ஓகேவா? இதே நம்ம லைனை கட் பண்ண போகிறதால இது அப்படியே சாக்கெட்டை பிடிக்கிட்டு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மாட்ட வேண்டியதான்.
இந்தமாரி கரெக்டாக கொடுக்கணும். மிஞ்சி போனால் இதெல்லாம் கைட்டி மாட்டுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணிடலாம், கடன்னு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஒரு லைன் இங்கே கொடுத்துருக்கோம், ஒரு லைன் அந்த கீழே இதில் வருது, சுவிட்சுக்கு ஒரு லைன் வருது, 2 மெயினில் கொடுத்துருக்கோம், ஒரே ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னால் சிம்பிளாக பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஜூமை ஃபிட் பண்ணுற அப்படி தான். இந்த வண்டிக்கு இல்லைங்க, எல்லா வண்டிக்கும் நீங்கள் செட் பண்ணாது. இந்த செல்ஃப் இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. என் செல்ஃப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப சிம்பிளாகவே செட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்தமாரி சுவிட்சு போட்டாவே இந்த நாளையும் பக்கா ஒர்க் ஆகும். விட்ரு இதில் நீங்கள் சுவிட்சு நீங்கள் இது போட்டு பார்த்தாவே கிட்டத்தட்ட ஒரு டிசைனாக பண்ணினே இருக்கும். அதான் லாங்கில் நீங்கள் இருட்டில் எங்கே இருந்தால் கூட இந்த வண்டி கரெக்டாக நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். வண்டி இங்கே நிற்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதனால தான் இந்த அசார் போடுறது. இப்போ வர நியூ மாடலு எல்லா வண்டிக்குமே இந்த சுவிட்சு கொடுத்துருவாங்க. இப்போ கம்பெனிலே கொடுக்குறாங்க. நம்ம தனியாக செட் பண்ணுறதா இருந்தால் இந்தமாரி நம்ம ஆன்லைனில் புக் பண்ண வேண்டியது. ஆன்லைனில் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணாலும் 250 அதிகபட்சமாக 300 தான் அந்த சுவிட்ச் ரேட்டு. ஓகேங்களா, 1000 1500 கொடுத்துலாம் வாங்காதீங்க. இஞ்சி போனால் 300 கொடுத்து இந்தமாரி ஒயரிங் வந்து எந்த ஒயரும் கட் பண்ணாமல் நம்ம ஈஸியாகவே ஃபிட் பண்ணிலே இருந்துடலாம். அதுக்காக தான் இது. இதில் இப்போ கவர் தான் போட்டு விட இன்னும் ஆஃப் பண்ணி போடு. இந்தமாரி அடியும். இதுதான் நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ணுறது. ஓகேங்களா, இதுமாரி பண்ணாதான் வாங்கல இருக்கும்போது ஈஸியாக தெரியும். ஓகே, ஒரு வண்டி நிற்கிது. ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் எரிஞ்சாவே கண்டிப்பாக அவ்வளோ தெரியாது. இப்போ 2 இண்டிகேட்டர் எரியும் போது கண்டிப்பாக இந்த ஹேமர் பல்பில் பக்காவாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணால் எல்இடி பல்பே கொடுப்பாங்க உங்களுக்கு. எல்இடி பல்ப் இந்த இண்டிகேட்டர் பல்பை கட்டிட்டு அந்த எல்இடி பல்பை போட்டாவே சும்மா பக்காவாக இருக்கும், சும்மா அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் பெரிய வேலையே கிடையாது, சிம்பிள் வேலை தான். இஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்களே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கட்டன் டூல்ஸ் வச்சு கேட்டுங்க, டேப்பு கரெக்டாக பண்ணுறோம். ஓகேங்களா, கொஞ்சம் நீங்கள் எடுத்து விட்டனா கூட எங்கன்னா பாடியில் பண்ணால் கண்டிப்பாக பீஸ் போயிடும். அதுக்கப்புறம் அது ஒரு தலைவலியிடும். ஓகேங்களா, அதனால் 1-2 வாட்டி செக் பண்ணி கரெக்டாக அதை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இதோட நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த அசார் ஆன்லைன் எப்படி பார்க்குறதுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கும். அது ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம பண்ணாவே கண்டிப்பாக கிடைக்கும். அசார்னு போட்டாவே கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது சுவிட்ச் தனியாக வாங்கணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஓகேங்களா, சுவிட்சு 4 இண்டிகேட்டர் பல்ப் எல்இடி ப்ளஸ் இந்த அசார் மொத்தமாக செட்டாகவே உங்களுக்கு 300 கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 300 அதிகபட்சமாக 300 350 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். தவிர 1000 1500 கொடுத்து ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் வாங்காதீங்க. ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி அசார் செட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவே நீங்களே ஈஸியாக பண்ணலாம். மிஞ்சி போனால் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். வண்டியை நல்லா பார்க்குறது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறீங்க, நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட் கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.